ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுசார் சுவையரசில். வாங்க சிம்பிளிஃபைடு 1 பாட் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரே பாட்டில் நம்ம குக்கரில் வச்சு பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். குக்கரை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். வீட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி. அதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் நம்ம வந்து கீறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி வந்து நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன் நான், அதனால் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு 2 தக்காளி வந்து போட்டால் சரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டு இப்போவே நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ இந்த சமயத்தில் உப்பெல்லாம் பார்த்து சரி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நான் ஒரு கொதி விட்டுக்க போகிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். இது நல்லா கொதிஞ்சு வந்ததும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற வீட்டு சாப்பாட்டு அரிசியை நான் இன்றைக்கி அந்த அரிசியை செஞ்சுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த அரிசியிலேயே நான் வந்துட்டு ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நான் தண்ணி பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததும், தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததும் இந்த அரிசியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொதி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுமே உடனே குக்கர் மூடி போட்டுடணும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், விசில் இறங்கினதும் இந்த மாதிரி பொல பொலன்னு வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.